ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 7 மார்ச் 2026 சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். திதி சதுர்த்தி மாலை 7:17 மணி வரை. பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் சித்திரை காலை 11:15 மணி வரை. பிறகு சுவாதி. யோகம் விருத்தி காலை 6:52 மணி வரை. அதன்பின் துருவம். கரணம் பவம் காலை 6:31 மணி வரை. பிறகு பாலவம் மாலை 7:17 மணி வரை. பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வார இறுதி நாளான சனிக்கிழமை ரொம்பவே சந்தோஷமா விடிய போகுதுங்க. மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குடும்பத்தோட உட்கார்ந்து நிறைய நேரம் பேசி சிரிப்பீங்க. நீண்ட நாளா பார்க்கணும்னு நினைச்ச பழைய நண்பர்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு உங்க பழைய நினைவுகளை பகிர்ந்துக்குவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்குங்க. புதுசா ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு தயக்கம் இல்லாம செயல்படுத்தலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு லீவு நாளா இருந்தாலும் சில நல்ல தகவல்கள் ஃபோன் மூலமா வந்து சேரும். பணவரவு தாராளமா இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி போடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு புது சுறுசுறுப்பு தெரியுங்க. கடந்த சில நாளா இருந்த உடல் அசதியெல்லாம் காணாம போயிடும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. சாயங்கால நேரத்துல அமைதியா உட்கார்ந்து பாட்டு கேட்கறது உங்க மனசுக்கு ரொம்ப இதமாயிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போற அருமையான நாளுங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். அதனால 4 பேர் மத்தியில உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனிதான். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இன்னைக்கு கண்டிப்பா வாங்கி சந்தோஷப்படுவீங்க. உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பழு குறைவாதான் இருக்கும். சக ஊழியர்களோட உட்கார்ந்து கலகலப்பா பேசி சிரிப்பீங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமா ஒரு பெரிய லாபம் வந்து சேரும். வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவி இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு கிடைக்கிற தகவலும் வந்துடும். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடிவாகும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். பழைய நோய்கள் ஏதாவது இருந்தா அது இன்னைக்கு குணமாகும். மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க பேச்சு திறமையால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்க போறீங்க. ஒரு முக்கியமான பஞ்சாயத்துல நீங்க சொல்ற தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட சாதுரியமான செயல்களால மத்தவங்கள ஆச்சரியப்பட வைப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு லாபம் பார்ப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு கமிஷன் தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதை தயக்கம் இல்லாம தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு வரலாம். பணவரவு சீரா இருக்கும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. குடும்பத்துல தாய்மாமன் வழியில இருந்து ஒரு விசேஷமான பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. ராத்திரி நேரத்துல கண் விழிச்சு வேலை பார்க்கறத தவிர்ப்பது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியா நிம்மதியா இருக்குங்க. ரொம்ப நாளா போட்டு மனச குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு உதவி உங்களை தேடி வரும். பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால பிஸியாவே இருப்பீங்க. உணவகத் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வேலை இருக்காது. சுதந்திரமா உணர்வீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிப்பீங்க. வீட்ல விசேஷம் நடத்துறதுக்காக உறவினர்களை சந்திச்சு பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள் தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு பேசி தீர்க்கப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல இருந்து ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். பண தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடம் இல்ல. தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை ஏத்துக்குவீங்க. பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 1. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கடவை தட்டும் நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான தீர்க்கமான முடிவை எடுப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திச்சு பழசையெல்லாம் பேசி சிரிப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க இன்னைக்கு ரொம்ப ஏற்ற நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த சுணக்கம் மாறி சுறுசுறுப்பு வந்துடும். உங்களை இதுவரைக்கும் மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்க திறமையை பார்த்து உங்களை தேடி வருவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிப்பீங்க. வீட்ல விசேஷம் நடத்துறதுக்காக உறவினர்களை சந்திச்சு பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 4.
துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பான நாளுங்க. சனிக்கிழமை லீவு நாள்னாலும் வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் ரொம்ப ஆசையா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். தடைபட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். மாலை நேரத்துல வீட்ல தீபம் ஏத்தி சாமி கும்பிடுறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் வீரமும் கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசுனா எல்லாம் ஜெயந்தான். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிற பொன்னான நாளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையையும் தேடித்தரும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கண்டிப்பாய் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கிற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். இரும்பு எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா நல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா சலைக்கால செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது ரொம்ப நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நிலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. ராத்திரி நேர பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போற நாளுங்க. நேத்து இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு நல்ல லாபத்தை பார்க்கலாம். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்க போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாளுங்க. காலையில எழுந்ததுமே யாருக்காவது வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்த போடுறது மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்திடுங்க. மனசுல ஒரு இனம் புரியாத பயமோ சின்ன சின்ன குழப்பங்களோ வந்து போகலாம். எதையும் பெருசா எடுத்துக்காம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்ய வேண்டாம். இருக்கிற வியாபாரத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாலே போதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவு நாளா இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல யார்கிட்டையும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. ஏமாற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் வரலாம். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல வெளியே போகும்போது வேகத்தை குறைச்சி நிதானமா போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களோட முழு கவனமும் இறை வழிபாட்டுல மட்டும் இருக்கட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.